பார்த்தீங்களா? பாருங்க, சங்கைக்குரிய சாதாரணமா நாம எல்லாம் நிறைய செய்யறோம். நான் கூட இருந்ததுனால சொல்றேன், நாம எல்லாம் தொழுகத்தான் பள்ளியாசலுக்கு வரணும், பள்ளியாசலுக்கு தொழுக வரணும், நன்மைகளை மாறிக்கொண்டு போகலாம் தான் வரணும். நிறைய நல்லது செய்யணும்னு நினைக்கிறோம், நற்காரியங்களுக்கு நல்ல அமைப்புகளை உருவாக்கி தரப்பட்டிருக்கின்றன. சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அந்த நேரத்தை கழிக்க வர்றோம். அல்லாஹ்வுக்கு பொருத்தம் இல்லாத செய்தறோம். என்னன்னு கேட்பீங்க, பாங்கு சொல்ற நேரத்தில் பேசுறது இருக்குங்களேங்க, ரொம்ப கெட்டது. பாங்கோசை கேட்டுவிட்டால் உடனே நம்முடைய வாயை அடைக்கணும். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பாங்கு அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து வரும் அழைப்பாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய சார்பிலே அங்கே முஅத்தின் பாங்கு சொல்கிறார். அவர் பாங்கு சொல்லும் நேரத்தில் அல்லாஹ்வுடைய அழைப்பு வருது, ஹாமூஷ், எல்லாம் சைலன்ஸ் ஆகணும். அந்த ஓசை எங்க எட்டுதோ அதை எட்டட்டும் பார்க்கணும். அது மட்டும் இல்லமல்ல, அந்த பாங்குக்கு பதில் சொல்லணும். நான் சொன்னேன், கடைசி நேரத்தில் கலிமா கிடைக்கிறதுக்கு பாக்கியமான காவண்ணா அப்துல் கஃபூர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருக்கு பாங்கு சொல்லும் நேரத்தில் அதற்குண்டானதை திருப்பி திருப்பி சொன்னார்கள் என்று சொன்னேன். அருமையானவர்களே, அந்த ஓசை கேட்டு அல்லாஹ் அக்பர், நாமளும் அல்லாஹ் அக்பர், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் நாமளும் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் சொன்னோம். அது ரொம்ப சீப்பா நினைக்காதீங்க, அது நமக்கு சொர்க்கத்தை வாங்கி தரும், கடைசியில் கலிமாவை வாங்கி தரும்.